எனக்கு வந்து நான் இசையமைப்பாளராக இருக்கணும்னு எனக்கு எந்த ஐடியாவும் கிடையாது. நான் வந்து ஒரு நாள் ராஜா சார்ட்ட இருக்கும்போது, ராஜா சார் என்ன சொன்னாரு, நான் ராஜா சார்ட்ட பேசும்போது நெறைய மியூசிக் அவர் ராஜா சார்ட்ட ஒரு ஒர்க் பண்ண போறதுக்கு முந்தையே நான் 6 மாசம் அவர்ட்ட இந்த 6 மாசம் அவர்ட்ட என்னென்ன பேச போறேன்னு நெறைய படிப்பேன். நெறைய மியூசிக் கேட்பேன். நெறைய மியூசிக் கேட்டு ஒரு ஒரு 40, 50 கொஸ்டின் எழுதிப்பேன். எழுதிட்டு அந்த 40 நாளுக்கும் அந்த கொஸ்டினை ஒவ்வொன்றா போய் கேட்பேன் அவர்ட்ட. அவர் வந்து அவ்வளோ அழகாக சொல்லுவார். அப்போ ஒரு நாள் திடீர்னு சொல்லிட்டு, "டேய் நீ சீக்கிரமா மியூசிக் போட போறப்பா" அப்படின்னு சொல்றாரு. எனக்கு பெரிய சிரிப்பு. "ஏன்பா நீங்க ஒரு ஜெயண்ட் இருக்கீங்க. நான் என்னப்பா பண்ண போறேன்?" அப்படின்னு நான் கேட்டேன். "இல்லடா எனக்கு என்னமோ மனசுல தோணுது. நீ வேணா பாரு" அப்படின்ட்டாரு. அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு எனக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்படுது. மனஸ்தாபம் அப்படின்னா என்னென்ன எப்படின்னா வந்து, என் மேல தான் தவறு அப்படின்னு நான் சொல்லிக்கிறதுல எனக்கு எந்த இதுவுமே கிடையாது. நான் வந்து ஒரு டைரக்டரா ரொம்ப டிக்டோரியலா இருந்திருப்பேன்னு நினைக்கிறேன் அவர்ட்ட. அ அது தவறோ, ரைட்டோ அப்படின்றத விட, அந்த இடத்துல நான் ஒரு டைரக்டரா இயங்குனேன். அது வந்து என்னுடைய தந்தையும், தாயுமாகிய உலகத்தின் மிகச்சிறந்த சிருஷ்டிகர்த்தாவான இளையராஜாவுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அது அப்போ என்ன பண்ணிட்டாரு, "இல்லம்மா நான் நான் இனிமே உனக்கு பண்ண மாட்டேன்" அப்படின்ற மாரி ஒரு எண்ணம் சொன்னார். நானும் "அப்பா எல்லாம் புரிஞ்சிச்சுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளிய வந்துட்டேன். வெளிய வந்த மாரி இப்போ நான் 2, 3 பேர்ட்ட ஒர்க் பண்ணேன். ஒர்க் பண்ணும்போது நான் அவங்கள்ட்டயும் நான் இளையராஜாவ தான் எதிர்பார்க்குறேன். அவங்கள்ட்டயும் நான் வந்து கிட்டத்தட்ட அது அவங்க மேல தவறு கிடையாது. அது எனக்கு அடாப்டபிலிட்டி மிஸ் ஆயிருச்சுன்னு நெனைக்கிறேன். அது என் மேல தான் தவறு ஆக்சுவலா.